பிள்ளை, நீ எங்கே இருக்க? கர்த்தருடைய பாதுகாப்பு அரணை விட்டு நீ தூரம் போய் இருக்கியா? உன்னுடைய வாழ்க்கையில நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போய் நிற்கிற இடத்துல இருக்கியா? தேவ பிள்ளைக்கு சாக்கடையில் என்ன வேலை? சாக்கடையிலே நீ நின்றுக்கிட்டே சாக்கடையை தூக்கி உன் பாத்திரத்திலே நீ போட்டுட்டே நாத்தாடிக்கு நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் ஏசப்ப பிள்ளை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கியா? நாத்தம்தான் அடிக்கும். பாதுகாப்பு அரணை விட்டு நீ வெளியே போயிருக்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு நீ வெளியே போயிருக்க. திரும்பி வா. உன்னை உருவாக்கின கர்த்தரிடத்துக்கு நீ திரும்பி வா. உன்னுடைய எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு மனம் திரும்பி வா. தேவ பிரசன்னத்திலே வா. தேவ பாதுகாப்புக்குள்ளாக வா. அந்த அரணை விட்டு நீ வெளியே போயிருக்கும்போது பல துஷ்ட மிருகங்கள் உன்னை பீறி போடும் அப்படின்றது மறந்துடாது. நீ உன் மனசுக்குள்ள நான் ராஜா வீட்டு பிள்ளை தான், நான் ஏசப்பா பிள்ளை தான் அப்படின்ற நினைப்போட இருக்க. ஆனால் நீ கர்த்தருடைய பிரசன்னத்தை விட ரொம்ப தூரம் போயிட்ட. திரும்ப அந்த பிரசன்னத்துக்குள்ள வா. இல்லைன்னா பலவிதமான துஷ்ட மிருகங்களாலே நீ பீருண்டு போவாய். நீ சிருஷ்டிக்கப்பட்டது, நீ உருவாக்கப்பட்டது எல்லாமே தேவ காரியங்களை நீ நிறைவேற்றும்படியாக தான், தேவ திட்டத்தை நீ நிறைவேற்றும்படியாக தான். ஆனால் நீ அதெல்லாத்தையும் மறந்து நீ கர்த்தரை விட்டு நீ வெளியே போய் இன்றைக்கும் அந்த நினைப்போடே இருக்கியா? நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா எங்கே போனாலும் என்னை பாதுகாத்துக்குவாங்க, என் ஆண்டவர் என்னை என்ன பண்ணாலும் பாதுகாத்துக்குவார், என் ஆண்டவர் நான் என்ன செஞ்சாலும் என் கூடவே இருப்பார் அப்படின்ட்டு துணிகரமாக பேசிகிட்டே இருக்கியா? நீ பாதுகாப்பு அரணை விட்டு வெளியே போயிட்ட. நீ சாக்கடையில் உட்காந்துட்டு நான் அசுத்தமாக இல்லை, நான் சுத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைக்கு சாக்கடையில் என்ன வேலை? சாக்கடைக்கு அருகே உனக்கு என்ன வேலை? பரிசுத்தமான தேவனிடத்துக்கு வா. திரும்பு, மனம் திரும்பு. உன்னுடைய மேட்டுமையான எண்ணத்தை விட்டு மனம் திரும்பு. நீ ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் நீ ஆண்டவரோடு இல்லை. சாக்கடை விட்டு நீ வா. சாக்கடைக்கு அருகில் நீ இருக்கிற இடத்தை விட்டு வா. தேவ பிரசன்னத்திலே வா.